சந்தன்பூரில் இரும்பு பொருட்கள் என்று குறிப்பிடப்படும் போதெல்லாம் ஒரே ஒரு பெயர்தான் நினைவுக்கு வருகிறது, ரவி லோஹர். அவர் இரும்பு கைவினைத்திறனில் வல்லவர். அவரைப் போல கத்திகள், வாள்கள், ஆணி மற்றும் கோடரிகளை யாராலும் செய்ய முடியாது. அவரது வாள்கள் ஒப்பிட முடியாதவை. ரவி லோஹர் செய்த வாளை ஒரு ராஜா போருக்கு எடுத்துச் சென்றால் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டது. சீதா, இன்று கிராமத்தில் சந்தை நாள். கிராமத்தில் உள்ள அனைவரும் கடைக்கு வாங்க சந்தைக்கு வருவார்கள். எனவே நான் எனது எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்கிறேன். இன்னைக்கு நாம நிறைய லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். உன்னையும் பிங்குவையும் நல்லா கவனிச்சுக்கோ. பிங்குவோட அப்பா வீட்ல சாப்பாடு இல்ல. கவலைப்படாதீங்க சீதா. இன்னைக்கு எல்லா மளிகை பொருட்களையும் வீட்டுக்கு கொண்டு வர நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா எப்படி ரொம்ப நாளா ஒரு வாடிக்கையாளர் கூட உனக்கு கிடைக்கல? ஓ ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா நான் முயற்சி பண்றதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? இந்த கொல்லன் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது செய்யக்கூடாது. சீதா, நான் இந்த வேலையில எக்ஸ்பர்ட். அதனாலதான் இந்த வேலையை செய்ய முடிகிறது. ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த வேலைக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. நீ கடினமாக உழைக்கிறாய். உனக்கு என்ன கிடைக்கும்? கடின உழைப்பு ஒருபோதும் வீணாகாது சீதா. ஒரு நாள் என் கடின உழைப்பின் பலன் எனக்கு கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதைச் சொல்லி ரவி லோஹர் தனது வேலைக்குச் செல்கிறான். என் கிளையிலிருந்து மாலை ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை ஒரு வாடிக்கையாளர் கூட வரவில்லை. யாருக்காக நான் ஒரு வாள் செய்து பணம் சம்பாதிக்க முடியும்? இப்போது நான் எப்படி வீட்டிற்கு ரேஷன் எடுப்பேன்? ரவி சந்தையில் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறான். திடீரென்று அவன் நண்பன் விஷ்ணு லோஹர் வந்து, ஹே ரவி, நீ ஏன் இப்படி இங்கே உட்கார்ந்திருக்கிறாய் சகோதரனே? உனக்கு வேலை இல்லையா? இல்ல விஷ்ணு, இந்த நேரத்தில் எனக்கு எந்த வேலையும் இல்லை. வாடிக்கையாளர்கள் இல்லை. அது எப்படி சாத்தியம்? நீங்க ரொம்ப திறமையான ஆள், ஆனா உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லை. இது ரொம்ப வருத்தமா இருக்கு. தம்பி, இதெல்லாம் நேரத்தின் விஷயம். ஒருவேளை என் நேரம் இன்னும் வரவில்லை. ஆமா, அது உண்மைதான். ஆனா நீங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்தேன். அதனால உங்ககிட்ட பேச வந்தேன். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால நான் கிளம்புறேன். விஷ்ணு ரவியை கேலி பண்ணிட்டு போயிட்டாரு. ரவி அங்க அமைதியா உட்கார்ந்திருக்க ஒருத்தர் அங்க வந்து, கேளு தம்பி, ரவின்னு ஒரு கொல்லன் பக்கத்துல வசிக்கிறானா? அவன் முகவரி சொல்ல முடியுமா? ஆமா, நான் தான் ரவி. உங்க காரணம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்ல வாள்கள் செய்றீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க செஞ்ச வாளை வச்சு சண்டை போடுறவங்க நிச்சயம் ஜெயிப்பாங்களாம். ஆமா, நான் செஞ்ச வாளை வச்சு சண்டை போடுறது உண்மைதான். ஆனா வெற்றியும் தோல்வியும் கடவுளோட கையில் இருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆனா எனக்கு ஒரு நல்ல வாளை உருவாக்குங்க. ஆனா நீங்க யார்? நான் பக்கத்து ராஜ்யத்துல ராஜா வீரபத்ர. ஆனா மகாராஜ், நான் ஏன் உங்களுக்கு ஒரு வாளை உருவாக்கணும்? எனக்கு உங்களை தெரியாது. உண்மையில் சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய எதிரிகள் சிலர் என்னுடைய ராஜ்ய மக்களை தொந்தரவு செய்து வருகிறார்கள். அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையையும் துயரத்தில் ஆழ்த்திவிட்டார்கள். எனவே அவர்களுடன் சண்டையிட நீங்கள் செய்த ஒரு வாள் எனக்கு தேவை. சரி அரசே, அப்படியானால் நான் அதை செய்வேன். ரவியின் வேண்டுகோளின் பேரில் மன்னர் வீரபத்ரர் பல தங்க நாணயங்கள் கொண்ட ஒரு மூட்டையை அவரிடம் நீட்டுகிறார். இதோ உங்கள் கூலியை எடுத்துக்கொள்ளுங்கள். எனது வைப்புத் தொகையை பெற நான் சில நாட்களில் திரும்பி வருவேன். இதில் என்ன இருக்கிறது அரசே? இதில் சில தங்க நாணயங்கள் உள்ளன. மீதமுள்ளவை போதுமானதாக இல்லை என்றால் நான் இன்னும் கூடுதலாகச் சேர்ப்பேன். அரசே, நான் வாளை செய்யத் தொடங்கினேன். பிறகு ஏன் முதலில் என் கடின உழைப்பை பற்றி என்னை கேலி செய்கிறீர்கள்? நீங்கள் இதை வைத்துக் கொள்ளலாம். இது உங்கள் கடின உழைப்பின் பலன். இதைச் சொல்லி மன்னர் வீரபத்ரர் அங்கிருந்து செல்கிறார். இப்போது நான் என் மனைவிக்கும் மகனுக்கும் நிறைய உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வேன். ரவி இப்போது தங்க நாணயங்களை விற்று நிறைய பொருட்களை வாங்கி தனது வீட்டிற்குச் செல்கிறார். இதோ சீதா, இது உங்கள் இருவருக்கும் தான். ஏ பிங்குவின் அப்பா, நீங்கள் இவ்வளவு பொருட்களை கொண்டு வந்தீர்கள். இவ்வளவு பொருட்களை வாங்க உங்களுக்கு எங்கிருந்து பணம் கிடைத்தது? சீதா கேட்கும்போது ரவி ராஜாவை பற்றி எல்லாவற்றையும் அவளிடம் கூறுகிறான். இது மிகவும் நல்லது. ஆனால் நீங்கள் மகாராஜாவின் வாளை சீக்கிரம் செய்து அவனிடம் கொடு. ஏனென்றால் அவன் உன்னை நம்பியிருக்கிறான். அவன் நம்பிக்கையை உடைக்க விடாதே.
ஆமாம் சீதா, நீ சொல்வது முற்றிலும் சரி. மறுநாள் காலை ரவி வேலைக்குச் சென்று தன் கடையை சென்று அடைந்ததும் நான் மகாராஜாவின் வாளை சீக்கிரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ரவி இரவும் பகலும் கடினமாக உழைத்து ராஜாவுக்கு ஒரு நல்ல வாளை உருவாக்குகிறான். நான் இந்த வாளை செய்திருக்கிறேன், ஆனால் மகாராஜா எப்போது அதை எடுக்க வருவார் என்று எனக்கு தெரியவில்லை. ரவி இன்னும் இதை பற்றி யோசிச்சுக் கொண்டிருக்க திடீர்னு கிஷோர் என்ற வாடிக்கையாளர் அவனிடம் வருகிறார். நீ கொல்லன் ரவியா? ஆம், நான் ரவி. எனக்கு உன்னிடமிருந்து ஒரு வாள் வேண்டும். இப்போதே ஒரு நல்ல வாளை கொடுக்க முடியுமா? மன்னிக்கவும் சகோதரா, என்கிட்ட இப்போதைக்கு எந்த வாள்களும் இல்லை. புதிய வாள் செய்ய எனக்கு நேரம் எடுக்கும். நீங்கள் காத்திருக்க முடிந்தால் தயவு செய்து செய்யுங்கள். சிறிது நேரத்தில் நான் அதை உங்களுக்காகச் செய்வேன். ரவி ராஜாவுக்காகச் செய்த வாள் மீது அவரது கண்கள் விழுந்தபோது வாடிக்கையாளரிடம் ரவி இதைச் சொல்கிறார். ரவி, இந்த வாள் உன்னிடம் இருக்கிறதா? எனக்கு கொடுக்க முடியுமா? நீங்கள் பதிலுக்கு இரட்டிப்பு பணத்தை பெறலாம். இல்லை சகோதரா, நான் இந்த வாளை உனக்கு கொடுக்க மாட்டேன். இது யாரோ ஒருவரின் நம்பிக்கை. தம்பி, நீ எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் சொல்கிறேன். ஆனால் இந்த வாளை எனக்கு கொடு. தம்பி, இந்த வாளுக்கு ஈடாக நீ எனக்கு புதையலை கொடுத்தாலும் நான் அதை உன்னிடம் கொடுக்க மாட்டேன். சரி சரி, உன் வாளை உன்னுடன் வைச்சுக்கொள். எனக்கு அது வேண்டாம். நான் கிளம்புகிறேன். டீனேஜ் வாடிக்கையாளர் கோபமாக வெளியேறுகிறார். பிறகு சில நாட்கள் இப்படியே கடந்து செல்கின்றன. ஆனால் ராஜா வீரபத்திரர் தன் வாளை எடுக்க வருவதில்லை. ஆனால் ரவிக்கு வாளை கேட்கும் பல வாடிக்கையாளர்கள் உள்ளனர். ஆனால் ரவி அதை யாருக்கும் கொடுப்பதில்லை. எனக்கு ராஜா வீரபத்திரரை தெரியாது. அவங்க எப்போ வருவாங்க? அவங்க நம்பிக்கைய நான் எவ்வளவு நாள் பத்திரமா காப்பாத்துவேன்? ரவி தனக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு டீனேஜ் கஸ்டமர் மறுபடியும் அங்க வந்தாரு. ரவி அண்ணே, நீங்க இந்த வாளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதோட ஓனர் இன்னும் வரமாட்டார்னு நினைக்கிறேன். பாருங்க ரவி, இந்த வாளின் ஓனர் வந்திருந்தா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்திருப்பாரு. ஆனா அவர் வரல. அதனால இந்த வாளை எனக்கு கொடு. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னிடம் கொடுக்க மாட்டேன். நீங்க இங்க இருந்து போகலாம். டீனேஜ் கஸ்டமர் மறுபடியும் கோபமா அங்கிருந்து கிளம்புகிறேன். சர்தார், நான் நிறைய முயற்சித்தேன். ஆனால் அவரிடமிருந்து அந்த வாளை பெற முடியவில்லை. ரவி செய்த அந்த வாள் எனக்கு மிகவும் முக்கியமானது. அப்போதுதான் முழு ராஜ்யத்திலும் பயத்தை பரப்புவதன் மூலம் எனது ராஜ்யத்தை நிறுவ முடியும். சர்தார், அவர் செய்த வாளில் என்ன சிறப்பு? ரவியின் கைகளில் ஒரு விசித்திரமான மந்திரம் உள்ளது. அவர் யாருக்காக வாளை செய்தாலும் அவருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வாளை செய்ய அவருக்கு நிறைய நேரம் எடுக்கும். எனக்கு வாள் அவசரமாக தேவை. எனவே எனக்கு அந்த வாள் எப்படியாவது தேவை. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் சர்தார்? அதை எப்படி நான் அவங்க கிட்ட இருந்து வாளை வாங்கணுமா? நீ ரவியோட இரு. அவங்க நம்பிக்கையை அப்புறம் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவனை ஏமாத்தி வாழ வாங்க. பைரவ் சொல்றத கேட்ட பிறகு டீனேஜ் வாடிக்கையாளர் மறுபடியும் ரவியோட வருவார். ரவி, என்னை மன்னிச்சுக்கோ. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இது வேற ஒருத்தர் நம்பிக்கை. இப்போ நீ எனக்கு இன்னொரு வாளை உருவாக்கு. சரி, ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரி, நான் காத்திருப்பேன். டீனேஜ் வாடிக்கையாளரோட வேண்டுகோளுக்கு இணங்க ரவி இன்னொரு வாளை உருவாக்க தயாராகிறான். நல்லது. இந்த முட்டாள் தன் வேலையில மும்முரமா இருக்கான். நான் சீக்கிரமா இந்த வாளை எடுத்துட்டு கிளம்ப வேண்டும். பிறகு கிஷோர் ரவியை ஏமாற்றி ராஜாவின் வாளை ரகசியமாக எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார். சிறிது நேரம் கழித்து ரவி வாளின் வரைபடத்தை உருவாக்கி, தம்பி பார், உன் வாளின் வரைபடம் தயாராக உள்ளது என்று கூறுகிறான். ஏய், அந்த மனிதன் எங்கே போனான்? அந்த மனிதன் எங்கே போனான்? நீ இப்போதுதான் இங்கே இருந்தாய். ரவி கிஷோரை அவன் கடையில் தேடுகிறான். ஆனால் அவனை எங்கும் காணவில்லை. பிறகு அவன் தன் கடைக்கு திரும்பி வருகிறான். பிறகு அவன் கண்கள் ராஜாவின் வாள் இருக்கும் இடத்தில் விழுகின்றன. ஐயோ, அவன் ஒரு வாடிக்கையாளர் அல்ல, ஒரு திருடன். அவன் என்னை ஏமாற்றி ஓடிவிட்டான். ஐயோ, இப்போது நான் என்ன செய்வேன்? நான் வீரபத்ர மன்னருக்கு என்ன பதில் சொல்ல? நான் எப்படி இவ்வளவு பெரிய தவறைச் செய்தேன்? இதற்கிடையில் கிஷோர் கிரகக்காட்டில் பைரவரை ஒரு வாளுடன் அடைகிறார். இதோ சர்தார், உன் வாளை எடு. ஆம், இப்போது நான் மன்னர் வீரபத்ரரை தோற்கடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது.
ஹா ஹா ஹா. யாரும் இல்லை. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளே, அந்த திருடன் என்னை ஏமாற்றி மகாராஜின் வாளை திருடினான். இப்போது மகாராஜுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? கிருஷ்ணகோபால் தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது ரவி இப்படித்தான் யோசிக்கிறான். என்ன ஆச்சு ரவி? நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? கிருஷ்ணகோபால் கேட்கும்போது ரவி அவனிடம் எல்லாவற்றையும் சொல்கிறான். ரவி, அந்த திருடன் உன்னை ஏமாற்றி விட்டான். உன் தப்பு எதுவும் இல்லை. ஒன்று செய். இன்னைக்கு நீ வடிவமைச்ச வாளை இப்போ சீக்கிரமா செய். வீரபத்ர ராஜா கிட்ட கொடு. ஆனா கிருஷ்ணகோபால் அந்த வாள் சாதாரண வாள் மாதிரி செய்யவில்லை. நான் மகாராஜாவுக்காக வேற மாதிரி வாளை செஞ்சேன். ஹா ஹா ஹா. என்னாச்சு கிருஷ்ணகோபால், ஏன் சிரிக்கிற? ஏன்னா நீ முன்னாடி செஞ்ச வாள் வீரபத்ர ராஜாவுக்காக இல்ல. கிருஷ்ணகோபால், என்ன சொல்ற? நீ சின்ன பையனா இருந்தப்ப, இங்க விளையாட வந்திருந்தப்ப, வாள் செய்வா முன்னாடி என்ன நினைச்சுக்கணும்னு ஒரு வரம் கொடுத்தேன். உன் வாள் சக்தியால் நிரப்பப்படும். அது உண்மையா? எனக்கு இது தெரியாது. ஆமாம், நீ உன் வாளை போலியாக்கும் முன் என்னை நினைவில் கொள்ளும்போது உன் வாள் சக்தி வாய்ந்ததாகிறது. ஆனால் அன்று நீ செய்த வாளை போலியாக்கும் முன் என்னை நினைவில் கொள்ள மறந்துவிட்டாய். அப்படியானால் நான் ராஜாவுக்காக செய்த வாள் சக்தியற்றது என்று அர்த்தமா? இல்லை. எனவே ராஜா வீரபத்ரர் உன்னிடம் வரும்போது நீ செய்த மற்றொரு வாளை அவனுக்குக் கொடு. சரி கிருஷ்ணகோபால். கிருஷ்ணகோபால் சொல்வதைக் கேட்டு ரவி இரவும் பகலும் உழைத்து ஒரு புதிய வாளை விரைவாக உருவாக்கினான். ரவி, என் வாள் தயாராக இருக்கிறதா? ஆமாம் அரசே, இதை எடுத்துக்கொள், உன் வாள். மிக்க நன்றி ரவி. எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை அரசே. மற்றவர்களுக்கு வாள்களை உருவாக்குவது என் வேலை. அரசே, உன் எதிரிக்கு எதிரான சண்டையை பார்க்க நானும் உன்னுடன் வந்தால் நீ என்னை அழைத்துச் செல்வாயா? ஆமாம் ஆமாம், ஏன் கூடாது? நாளைய போட்டிக்கு நீங்களும் என்னுடன் வாருங்கள். மறுநாள் மன்னர் வீரபத்ரர் ரவியை தன்னுடன் சண்டைக்கு அழைத்துச் செல்கிறார். பின்னர் ஒரு களத்தில் மன்னர் வீரபத்ரருக்கும் அவரது எதிரி பைரவருக்கும் இடையிலான போர் தொடங்குகிறது. இன்று நான் உன்னை கொன்று உன் ராஜ்யத்தை என்னுடையதாக்குவேன். இந்த தீய திட்டத்தில் நீ ஒருபோதும் வெற்றி பெற மாட்டாய். இதைச் சொல்லி மன்னர் வீரபத்ரர் கோபமாக அவரை தாக்கி அவரது வாளை இரண்டாக உடைக்கிறார். ஓ, இது எப்படி நடக்கும்? இது ஒரு மந்திரவாள். அது எப்படி உடைந்தது? ரவியிடமிருந்து இந்த வாளை வஞ்சகத்தால் பெற்றீர்கள். எனவே நீங்கள் இதை அறியாமல் இருக்க வேண்டும். இதைச் சொல்லி மன்னர் வீரபத்ரர் அந்த பைரவரை கொன்று விடுகிறார். சண்டை அங்கேயே முடிகிறது. மாட்சிமை தங்கியவரே, எதிரி பைரவர் என்னிடமிருந்து வஞ்சகத்தால் வாளை பெற்றார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்று நீங்களும் ஸ்ரீ கிருஷ்ணகோபாலும் பேசிய அனைத்தையும் நான் கேட்டேன். பிறகு உன்னை ஏமாற்றி இன்று இந்த அயோக்கியனின் உயிரை பறித்த அந்த டீனேஜருக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன். அதனால் அவன் வேறு யாரையும் ஏமாற்றவோ அல்லது தீங்கு செய்யவோ முடியாது.